ஒரு நகரத்தில் காவ்யா என்ற சிறு பெண் இருந்தாள். அவள் புத்திசாலிதான். ஆனால் பேசும்போது ரொம்ப பயப்படுவாள். கிளாஸ்ல டீச்சர் கேள்வி கேட்டாலே காவ்யா தலை குனிந்து விடுவாள். எனக்கு வருது, ஆனா பேச பயமா இருக்கு என்று அவள் மனசுக்குள் சொல்லிக் கொள்வாள். ஒரு நாள் பள்ளியில் பாடல் போட்டி அறிவிக்கப்பட்டது. காவ்யாவுக்கு பாடல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா மேடையில பாட பயம். அன்று அம்மா மெதுவா கேட்டாங்க, பயம் இருந்தா முயற்சி செய்யக்கூடாதா? அம்மா சொன்னார், தைரியம் என்றால் பயம் இல்லாதது அல்ல, பயம் இருந்தாலும் செய்வதுதான். அன்று காவ்யா முடிவு செய்தாள், நான் தினமும் பயிற்சி செய்வேன் அம்மா. முதல் நாள் குரல் நடுங்கியது. 2ஆம் நாள் சத்தம் வந்தது. 3ஆம் நாள் சிரிப்பு வந்தது. போட்டி நாள் வந்தது. காவ்யா மேடைக்கு சென்றாள். இதயம் வேகமாக துடித்தது. ஆனா அம்மாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. காவ்யா பாட ஆரம்பித்தாள். பரிசு கிடைத்ததா இல்லையா தெரியல, ஆனா பயம் போயிருந்தது. அந்த நாளில் இருந்து காவ்யா சொன்னாள், பயம் என் எதிரி இல்லை, அது என் நண்பன். கதையின் நெறி, பயம் இருந்தாலும் முயற்சி செய்தால் தைரியம் தானா வரும்.